பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். ஜீசஸ் சைட்டு கால் யூடியூப் வழியாக பார்க்குறேன் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, அதுக்காக நன்றி. உங்கள் குடும்பங்களை ஆசிர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்நாளிலே மரியாதை குறித்தும் மேய்ப்பர்களை குறித்தும் பார்க்க போகிறோம். ஏன் இயேசுவை குறித்து இல்லைங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இருக்கார். அவர் எப்படி இருக்கிறாருன்னா குழந்தையாக இருக்கிறார். அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு இதில் நமக்கு என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யார்கிட்ட எதை சொல்லக்கூடாது, எதை சொல்லணும் அப்படின்றத நம்ம அறிந்து இருக்கணும் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு பாடம் இது. ஓகே, சூத்திரம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த நற்செய்தியை சொல்லுகிறவர்களை கெட்ட செய்தியாக அடிக்கிறவர்களை என்ன செய்வது? சரி, இது மெசேஜ் இல்லை, இது இன்னொரு நாளைக்கு எடுக்கலாம். இது இயேசு பிறப்பு என்னது? நற்செய்தி. அது மிகுந்த சந்தோஷம். அது இது எல்லா ஜனத்துக்கும் என்ன சொல்கிறதோ. சரி, ஓகே. நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகி கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இரட்சகர் அப்படின்னா விடுவிக்கிறவர். இரட்சகர் என்றால் அவர் தான் ராஜா. இரட்சகர் என்றால் அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதுதான் இது எப்படி ஆரம்பமும் அதுதான், முடிவும் அதுதான். இரட்சகர் என்றால் நம்மளை காப்பாற்றுகிறவர். மனிதர்களாலே, பெரிய பெரிய அதிகாரிகளாலே, பெரிய பெரிய எப்படி சொல்கிறது, சட்டத்தினாலே காப்பாற்ற முடியாதது தான் அந்த இரட்சகர். அவங்களாலெல்லாம் காப்பாற்ற முடியாது. ஆனால் இவரால் என்ன பண்ண முடியும்? காப்பாற்ற முடியும். இன்று கர்த்தராகி கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளை அவங்க மேய்ப்பரிடத்தில் தூதன் சொல்லுகிறத நம்ம வாசிச்சிட்ருக்கோம். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். உலக இரட்சகர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டு தொழுவத்திலே உள்ள இல்லை, வெளியே இருக்கிறார். சரி, ஓகே. ஏன், எதுக்கு, என்னத்துக்கு 100 கேள்வி கேட்பீங்க. எல்லாம் நம்ம நன்மை பெறவே அவர் கஷ்டங்களையும் நம்ம வேதம் ஒன்று சொல்லுகிறது. கலாத்தியரில் வாசிக்கலாம். நாம் ஐஸ்வர்யம் ஆவதற்கு அவர் தருத்தரானாராம். எப்படி? நம்ம பணக்கார ஆகிறதுக்கு அவர் எப்படி ஆனாராம்? ஏழையாக பிறந்தாராம். எங்க வானத்தை பூமி படித்தார். பூமின்னொன்னா தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், நவரத்னம், மாணிக்கம் இப்படி இருக்குது. ஏகப்பட்ட கலஸ் சாரி, எது தொட்டாலும் பூமியிலேருந்து தான் நம்ம பார்க்குறோம். வானத்துலேருந்து கீழே விழுதா? அப்படிப்பட்ட ஐஸ்வர்ய சம்மன்னர் நமக்காக அவர் ஏழை ரூபம் எடுத்தாராம். சரி, நான் மெசேஜை மாற்றிட போகிறேன். அப்போ உங்களுக்கு அடையாளம் என்றான். அப்போது பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடத்து இருக்கிற காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவர் நோக்கி, நாம் பெத்லெகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி. என்ன தவறு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு தேவதூதன் சொல்லுகிறதை இவங்க மனசுலே வச்சுக்கிட்டு சொல்ல தான் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் சொல்ல தான் சொல்கிறாங்க. ஆனால் யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தெரியல. அவங்கள யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற ராஜா கிட்ட போய் சொன்ன உடனே, ரட்சகர் பிறந்திருக்கிறார், தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார், அவர் தான் இந்த ராஜான்னு சொன்னோன்னா அந்த ராஜாக்கு என்ன ஒன்று போராமல் வரும்.
இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த குழந்தைய கொல்லணும்னு நினைப்பான், இல்லைன்னா சந்தோஷம் பண்ணி எதனா ஒன்று. ஆனால் இவங்க என்ன ஏதுன்னு தெரியாமல் ராஜா இடத்துல சொல்லும் பொழுது அங்கே என்ன விபரீதம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்லிட்டு இவங்க வந்துட்டாங்க. ஆனால் இவங்க அந்த குழந்தைய பார்த்த பின்பு அதே தேவதூதன் வந்து என்ன சொல்கிறான், அந்த ராஜா அந்த குழந்தையும் உங்களையும் கொல்ல பார்க்குறான், நீங்கள் வேறு வழியாக போயிட்டீங்கன்னா, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ராஜா இடத்துல போகாதீங்க, சொல்கிறதுக்கு நீங்கள் வேறு வழியாக போங்கன்னு சொல்லி தேவதூதன் சொல்லுகிறான். பிரியமானவர்கள், அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வயசுலேருந்து 2 வயசு குழந்தைகள் வரைக்கும் இவன் தானா அவன் தானா கண்டுபிடிக்க முடியாமல், எந்த குழந்தைன்னு கண்டுபிடிக்காமல் அநேக குழந்தைங்களே கொல்லப்பட்டார்களாம். அப்போது நமக்கு என்ன பண்ணணும்னா, யார்கிட்ட என்ன சொல்லணும் சொல்லக்கூடாதுன்ற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். இதான் மெசேஜ். தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். இந்த மாதிரி தேவதூதர் வந்தார், இப்படி உலக ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லப்பட்டது தேவதூதனால். அதனால் என்ன பண்ணுங்க, நீங்கள்லாம் தெரிந்து கொள்ளுங்கன்னு பிரசித்தப்படுனாங்களாம். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். ஒரு நாளும் நான் இப்படியேப்பட்ட தேவகுமாரனை பெற்றெடுக்க போகிறேன்னு சொல்லி தம்பட்டை அடிக்கவே இல்லை. அவங்க பாட்டு பாடுறாங்களே தவிர தம்பட்டை அடிக்கலை, யார்கிட்டையும் சொல்லி பெருமை பித்திக்கலை. அவங்க அப்படியே தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டே இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ, இந்த ரட்சிக்க வந்திருக்கிற தேவகுமாரனுக்கு நம்ம மூலயமா எதனா பிரச்சனைகள் வந்துடுமோன்னு சொல்லி தன்னை பத்திரமா அவர் அந்த குழந்தையை வளர்த்து எடுக்கும்படியான பொறுப்பில் அவங்க என்ன பண்ணுறாங்க, மரியாதை இருக்கிறாங்க. ஆனால் இந்த மேய்ப்பர்களோ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா, ராஜாவிடத்தில் சொன்னதுனால அந்த ஊரில் இருக்கிற பிறந்த அத்தனை குழந்தைங்களும் 2 வயது பிள்ளைகள் அத்தனை பிள்ளைகளும் என்ன பண்ணுற கொன்று குவித்தானாம். பிரியமானவர்களே, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு சகோதரி நான் பார்த்தேன், போன வருஷம் நான் பார்த்தேன். அவங்களுக்கு ஒரு டைம் தான் நான் பேசினேன், வீட்டு வேலைக்காக கேட்டிருந்தாங்க. அவங்க என்னென்னா ஹாஸ்டலில் அவங்க ஹாஸ்டலில் படிக்கிறாங்க, அப்பா அம்மா இல்லை. அப்போது யாரையோ ஒருத்தரை லவ் பண்ணி அவர் என்ன பண்ணிட்டார், ப்ரெக்னென்ட் ஆனவனை விட்டுட்டு போயிட்டார். குழந்தையோடு நிற்கிறாங்க, ஒரு நிர்கதியாக நிற்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைய எப்படி பெற்றெடுக்கணுமேனு சொல்லி அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அது என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய்ட்டு ஏதோ ஒரு ஹாஸ்டலில் ஏதோ சேர்த்து விட்றாங்க. இந்த பொண்ணு மட்டும் ஏதோ வேலை செய்கிறா, நர்ஸ் வேலை மாதிரி செய்கிறா. இன்னொருத்தர் வந்து ஆசைப்படுறாரு, கேட்குறாங்க, இந்த மாதிரி எதனா ஒரு பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள், இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஏமாந்துட்டா, ஒரு குழந்தை இருக்குது, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கல்யாணம் பண்ணோடனே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டார். பெருங்கலத்தூர் தான். கல்யாணம் பண்ணி கூட்டின்னு போயிட்டு ஒரு நாளும் என்னென்ன வார்த்தைகள் பேசணுமோ அத்தனை அசிங்க வார்த்தைகளை பேசி அவளை எத்தனையோ டைம் அந்த சாகிறதுக்கு போனாங்களாம். பிரியமானவர்களே, நிறைய விஷயங்கள், நிறைய நேரம் நம்ம யார்கிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்ற அறிவில்லாமல் சொல்லுவதனாலே குடும்பங்களில் அநேக சமாதான குறைவுகளாலே கூட்டமாக இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன அறிந்து கொள்ளணும்னா, யார்கிட்ட என்ன சொல்லணும் சொல்லக்கூடாதுன்ற நல்லா பழகின பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்மளோட பர்சனல் குடும்ப விஷயங்களே நம்ம சொல்லணும். நம்ம நிறைய நேரம் நல்லா பேசுகிறாங்க, நல்லவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம என்னென்ன சொல்லிடக்கூடாது. அந்த குடும்பமே அந்த மகளை அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்காங்க. சொன்னாங்க, அந்த பொண்ணு சொன்னது ஒரு வார்த்தை, ஆண்டி நம்ம வந்து நிறைய நேரம் நல்லவங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம், ஆனால் அவங்களாலேயே நமக்கு நிறைய குடும்பங்களில் ஆபத்துக்கள் நாசமோசங்கள் வருகிறது நமக்கு தெரியாமல். ஆனால் இன்றைக்கி பிள்ளைங்க 2 பொண்ணுங்க பெரிய பெரிய பசங்களாக இருக்கிறாங்க. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறேன். ஏன்னா நான் இன்னொரு வாழ்க்கை நான் தேட முடியாது, அதனால் கொட்டுனாலும் வாங்கிக்கிறேன், குத்துனாலும் என்ன பண்ணிக்கிறேன் வாங்கிக்கிறேன், அப்படின்னு சொல்லி என்னை இடித்தாலும் என்ன பண்ணிக்கிறேன் வாங்கிக்கிறேன், அப்படி இதே வார்த்தை அந்த பொண்ணு சொன்னான். அதுபோல் நம்மளோட குடும்ப வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அவர் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நான் கூட பல வருடங்களுக்கு முன்னாடி 2 வருஷம் எங்கள் வீட்டுக்காரர் அவங்க அம்மா வீட்டில், நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். நான் சம்பாதிக்கிறது இவங்க செலவு பண்ணுவாங்க, அவர் வாங்கித்தான், அப்படி இப்படி 2 வருஷம் என்னோடய தலைக்காணியெல்லாம் கண்ணீராக தான் இருக்கும். அழுவேன், சின்ன பிள்ளையாக இருக்கிறதுல தெரியாது.
விபரம் தெரியாது. புருஷன் 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 அழுதுகிட்டே இருப்பேன். 2 குடும்பமும் எங்களை சேர்த்து வைக்கல. ஆனால் நான் கர்த்தர் சபைக்கு போனேன். ஆண்டவரே இப்படியே வருஷம் 2 வருஷம் ஓடிச்சு. எனக்கு அது ஒரே பெரிய வருஷம் போல் இருந்து 10 வருஷம் போல் இருந்துச்சு. அப்போ நான் அழுது 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 ஜெபிப்பேன். எனக்காக ஒருத்தர் ஜெபித்துட்டே இருப்பார், ஒரு பாஸ்டர். அப்போ ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் தான் நான் பார்த்து அவங்க எல்லாரும் சொந்தக்காரங்களாம் பேசும்பொழுது எங்கள் அத்தை, அவங்க மாமா எல்லாம் பேசி 12 மணிக்கு இவ்வளோ தூரம் பேசின பிறகு தலையை தான் ஆட்டினார். போகிறேன்னு வாயில் சொல்லவே இல்லை. அப்புறம் அவர் வந்த பிறகு தான் என்னோட வாழ்க்கையோட சூழ்நிலைகள் நிறைய மாறினது. பிரியமானவர்களே, நம்மளோட வாழ்க்கையில் ஒரு இடியோ இல்லை அடியோ இருப்பதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் இதிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மெசேஜ் கிடச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா.